வாங்க இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையை உரித்து போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 2 நறுக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஸோ நறுக்கின வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மஞ்சள். ஸோ இது எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா போகணும். போயிட்டதுக்கப்புறம் 2 நறுக்கின தக்காளி, நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்து அது வரணும். வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. முட்டைக்கு மேலேயே வந்து பெப்பர் தூள் வந்து தூவிக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஒன்றா சேர்த்து 2த்தையும் கிளறுங்க. கிளறினதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் சாப்பாடு போட்டு கிளற போகிறேன். ஸோ நான் வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன். சாமை அரிசியை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டு கிளற போகிறோம். சாமை அரிசி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வெள்ளை அரிசி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக மில்லட் ரைஸ் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சாமை அரிசி போட்டு அதை நல்லா வந்து கிளறி விடணும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.